தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். திமுக வர்சஸ் காங்கிரஸ் அப்படின்ற ஒரு ஃபைட் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கு. ஸோ இது எங்க போய் முடியும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. அந்த கேள்விக்கு விடையளிக்கும் விதமாக இன்று டெல்லியில ஒரு கூட்டம், காங்கிரஸினுடைய தலைவர்கள்லாம் பங்கேற்கக்கூடிய ஒரு கூட்டமானது நடக்குது. தமிழ்நாடு எலெக்ஷனை எப்படி எதிர்கொள்றது, யார் கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற முடிவுகள்லாம் எடுக்க போறாங்க அப்படின்ற செய்திகள் வெளியாகுது. அந்த கூட்டத்தில் கலந்துக்க தமிழ்நாட்டில இருந்து முக்கிய காங்கிரஸ் தலைவர்கள் செல்வ பெருந்தகை மற்றும் பலர் எல்லாம் அங்க போயிருக்காங்க. மாணிக்கம் தாக்கூரும் ஒரு பதிவு போட்டிருக்காரு. நான் டெல்லி கிளம்பி போறேன், எங்க கட்சியை வளர்க்கணும் அப்படின்ற நோக்கோடு சில கருத்துக்களை நான் அந்த கூட்டத்துல சொல்ல போறேன். ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு அப்படின்றதான் எங்களுடைய ஒரே நோக்கமாக இப்ப இருக்கு அப்படின்ற விஷயம்லாம் மாணிக்கம் தாக்கூர் அவருடைய பதிவு பண்ணியிருக்காரு. திமுக காங்கிரஸ் இந்த உரசல் போற விதத்தை பார்த்தா இது ரொம்ப நாளைக்கு தாங்காது போலயே அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. ஆனா ஊடகங்கள் பெருசா அதை எடுத்து காட்ட மாட்டாங்க. ஒரு சண்டை போது விவாதிப்போம், என்ன நடக்குது அப்படின்றதுலாம் ஊடகம் எடுத்து விவாதிக்க மாட்டாங்க. ஆனா உள்ள ஏதோ ஒண்ணு அப்படியே கணிஞ்சுக்கிட்டே இருக்கு, புகஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னே சொல்லலாம். என்ன ஆகும்னு நினைக்கிறீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணி? அதான் நீங்க சொன்ன மாதிரி ஊடகங்கள் பார்க்கும்போது ஊடகங்கள்ல வேற நியூஸ் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டிக்கும் திமுகவுக்கும் இடையே எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரியான சூழல் தான் இருக்கு. ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா ஏதோ பெரிய ஒரு சிக்கல் போயிட்டு இருக்கு. இந்த அலைன்ஸ் முறிவதற்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப நியூஸ் பேப்பர்ல ஒரு முக்கியமான ஒரு பீஸ் ஒன்ன போட்டிருக்காங்க. அதுல பார்த்தோம்னா காங்கிரஸ் பார்ட்டியோட தமிழ்நாட்டு மாநில நிர்வாகிகள் காங்கிரஸ் தலைமை ராகுல் காந்திக்கும் கார்கேவுக்கும் ஒரு கடிதம் அனுப்புறாங்க. இந்த கடிதத்தோட முக்கியமான சாராம்சமே என்னன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க திமுகவோட நம்ம கூட்டணியை ஏன் முறிச்சுக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்களை பதிவு பண்றாங்க. அதே மாதிரி செகண்ட் பார்ட்ல தாவேக்காவோட நம்ம ஏன் கூட்டணி வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் சில காரணங்களை அவங்க பட்டியலிட்டு போட்டிருக்காங்க. இங்க முறிக்கணும், அங்க வைக்கணும். ஆமா, ரெண்டுத்துக்கும் காரணம் இருக்கு. சோ முறிக்கிறதுக்கு அவங்க சொல்ற காரணங்கள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான காரணங்கள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஹிந்துத்துவா மற்றும் சனாதன எதிர்ப்பு திமுக கொள்கையாக உள்ளது. இதனால் வட மாநிலங்களில் காங்கிரஸ் வெற்றியை பாதிக்கிறது. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா, ஹிந்தி மொழியை திமுக எதிர்க்கிறது. ஆனால் ஹிந்தி திணிப்பை தான் எதிர்ப்பதாக பூசி மெழுகும் வகையில் வெளியில் பேசுகிறது. திமுகவின் ஹிந்தி எதிர்ப்பு பிரச்சாரத்தால் வட மாநிலங்களில் பெரும்பான்மையாக உள்ள ஹிந்தி பேசும் மக்களுக்கு எதிரான கட்சியாக காங்கிரஸை சித்தரிக்கின்றனர் அப்படின்ற மாதிரி செகண்ட் பாயிண்ட் இருக்கு. இது போக வேற சில பாயிண்ட்ஸும் இருக்கு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ஸ் தான் முக்கியம். நீங்க சொன்ன மாதிரி எங்களுக்கு அதிகாரத்துல பங்கு வேணும், அதிகமான சீட்ஸ் வேணும்ன்றது இங்க இல்ல. திமுகவோட நாங்க கூட்டணி முறிக்கிறதுக்கு காரணம் எங்களுக்கு அதிகார பங்கே இல்லை, அதிகாரத்துல பங்கு இல்லை, நாங்க நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கோம், அதெல்லாம் இல்லை. இவங்க என்ன சொல்றாங்க, ஹிந்துத்துவா மற்றும் சனாதன எதிர்ப்பு திமுக கொள்கையாக உள்ளதுன்னு பேசுறாங்க. சோ இவங்க காங்கிரஸ் பார்ட்டி பண்ண முயற்சி பண்றது என்னன்னா, திமுக ஹிந்துக்களுக்கு எதிரான கட்சியா இருக்காங்க, ஹிந்திக்கு எதிரான ஒரு கட்சியா இருக்காங்க அப்படின்ற பாயிண்ட சாலிடா எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. இதை ஏன் இப்ப எஸ்டாப்ளிஷ் பண்ணும்? திமுக பாஜக பக்கம் போயிடக்கூடாதுன்றத அவங்க கவனமா பாக்குறாங்க. சோ இப்ப காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல அவங்களுக்கு தெரியுது திமுக பாஜக சைட் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. சோ திமுகவை ஹிந்துக்களுக்கும் நார்த் இந்தியன்ஸுக்கும் எதிரான ஒரு கட்சியா காங்கிரஸ் பார்ட்டி எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க. அப்படி பண்ணா என்ன நடக்கும்? பாஜகவால இவங்களோட சேர முடியாது. அதுக்கான வேலையை பாக்குறாங்க. அப்கோர்ஸ் பாஜக நினைச்சாங்கன்னா என்ன வேணாலும் பண்ணுவாங்க, அது வேற. ஆனா இவங்களோட முயற்சி என்னவா இருக்குன்னா, திமுக நார்த் இந்தியன்ஸுக்கு எதிரான கட்சி, ஹிந்தி மொழிக்கு எதிரான கட்சி, ஹிந்துஸுக்கு எதிரான கட்சி, அதனாலதான் எங்களுக்கே பாதிப்பு வருது அப்படின்னு பேசுறாங்க. அப்ப திமுக நாளைக்கு பாஜக கிட்ட போறது கஷ்டம் அப்படின்ற ஒரு சூழலை அவங்க ஏற்படுத்துறாங்க. சோ காங்கிரஸ் பார்ட்டி பண்ண முயற்சி பண்றது என்னன்னா, திமுகவுக்கும் பாஜகவுக்கும் நடுவில் ஒரு கேட்டை போட முயற்சி பண்றாங்க. ஆக்சுவலா இங்க என்ன பேசியிருக்கணும்? இப்ப நீங்க மாநில நிர்வாகிகள் அங்க லெட்டர் அனுப்புறீங்க, அப்ப என்ன பேசணும்? இங்க எங்களுக்கு கட்சி வளர்க்க கஷ்டமா இருக்கு, நிறைய சீட்ஸ் வேணும், தொண்டர்களுக்கு அதிருப்தி இருக்கு, இதெல்லாம் தானே பாயிண்டா இருக்கணும். அங்க டெல்லியில நடக்கிற இஷ்யூஸ், யூபியில் நடக்கிறதெல்லாம் ராகுல் பார்த்துப்பாரு. இங்க இருந்து நீங்க என்ன லெட்டர் இங்க இருந்து அங்க அனுப்புறீங்க? திமுக பேசுற அரசியலால தமிழ்நாட்டுல உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்ல. ஆனா நீங்க நேஷனல் பாலிடிக்ஸ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்ல பேசியிருக்கீங்க. சோ இதுதான் முக்கியமான பாயிண்ட். நம்ம ஏற்கனவே சொன்னோம், காங்கிரஸ் பார்ட்டி ஏதோ சென்ஸ் பண்ணிட்டாங்க, திமுக அந்த பக்கம் தாவறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க அப்படின்ற விஷயத்த காங்கிரஸ் பார்ட்டி சென்ஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா திமுகவை பொறுத்தளவுல பவர் ட்ரிவன் பார்ட்டி.
உலகத்துல இருக்க எல்லா கட்சிகளும் பவர் ட்ரிவனா தான் இருப்பாங்க. பெரும்பான்மையான கட்சிகள் பவர் ட்ரிவனா இருப்பாங்க. அதுவும் அதிகாரத்துல உட்காரக்கூடிய கட்சிகள் பவர் ட்ரிவனா தான் இருப்பாங்க. எப்படி அதிகாரத்தை தக்க வச்சுக்கலாம், எப்படி அதிகாரத்தை இன்னும் பலப்படுத்திக்கலாம் தான் யோசிப்பாங்க. சோ இப்ப திமுகவை பொறுத்தளவுல 2019 ஸ்வீப் பண்றாங்க. ஒரு சீட் தவிர மற்ற எல்லா சீட்ஸுமே ஸ்வீப் பண்றாங்க. அதே மாதிரி 2024லயும் அவங்க ஸ்வீப் பண்றாங்க. 100% ஸ்ட்ரைக் ரேட், எல்லா சீட்ஸையுமே அவங்க ஜெயிக்கிறாங்க. சோ கம்ப்ளீட்டா திமுக ஸ்வீப் பண்ணாலும் அவங்களால அதிகாரத்தை ருசிக்க முடியல. ஸோ திமுகவை பொறுத்தளவு அஃப்கோர்ஸ் தமிழ்நாட்டில் அவங்களுக்கு பவர் வேணும். அதை தாண்டி அவங்களுக்கு நேஷனல் லெவல்லையும் பவர் வேணும். இந்த தேவை அவங்களுக்கு இருக்கு. நம்ம கிட்ட கம்ப்ளீட்டா ஃபுல் ஸ்வீப் நம்ம கொடுத்தாலும் நம்மளால அதிகாரத்தை ருசிக்க முடியல. ஸோ இந்த ஃபுல் ஸ்வீப்பால நமக்கு யூஸே கிடையாது அப்படின்ற ஒரு ஏக்கம் அவங்களுக்கு இருந்துகிட்டே தான் இருக்கும். ஏன்னா அரசியல்வாதிகளை பொறுத்தளவுல நம்ம ஒரு சீட் ஜெயிக்கிறோம்னா அதுக்கு நம்ம நிறைய பணம் இன்வெஸ்ட் பண்றோம். ஸோ நான் ஜஸ்ட் பவரே இல்லாம சும்மா சீட்ஸ் மட்டும் ஜெயிக்கிறதுக்கான பணத்தை இன்வெஸ்ட் பண்ணல. திமுகவோட எதிர்பார்ப்பு எப்படியாவது அதிகாரத்துல கை வச்சிடணும் அப்படின்றதா தான் இருக்கும். அந்த வகையில இப்ப சூழலும் மாறுது. 24ல பிஜேபிக்கு சிங்கிள் மெஜாரிட்டி கிடைக்கலனாலே 29ல அவங்க சேஃபா தான் பிளே பண்ணுவாங்க. ரைட், திமுகவை குட் புக்ஸ்ல வச்சுக்கலாம், மேபி நமக்கு நாளைக்கு அவங்க தேவைப்படலாம். அதே மாதிரி திமுகவும் நேஷனல் லெவல்ல நிறைய ஃபோக்கஸ் பண்றாங்க. இப்ப நேஷனல் லெவல்ல திமுகவை ப்ரொமோட் பண்ணிட்டு இருக்காங்க. நேஷனல் லீடர் மாதிரி ஸ்டாலின் அவர்களை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. ஸ்டாலின் அவர்கள் அப்பியரன்ஸே மாத்திட்டாங்க கம்ப்ளீட்டா. நேஷனல் லெவல்ல ஒரு நேஷனல் லீடரா ப்ரொஜெக்ட் பண்ண முயற்சி பண்றாங்க. இதுக்கு முன்னாடி அப்படி இல்லை, வேற ஒரு இமேஜ் அவருக்கு இருந்தது. ஸோ இதெல்லாம் பண்ணுவதற்கான காரணம் என்னன்னா நேஷனல் ஆம்பிஷன் திமுகவுக்கு 100% இருக்கு. அதனாலதான் திமுகவும் பெருசா பாஜக எதிராக எதுவும் பண்ணல. இப்ப நீட் பிரச்சனை எடுத்து நீங்க எவ்வளவு போராட்டம் பண்ணிட்டீங்க இந்த 4 வருஷத்துல? பெரிய போராட்டங்கள் எதுவும் பண்ணலையே, பேசியிருக்கீங்க நிறைய. சோ திமுக பேசுறாங்க, அப்கோர்ஸ் அதை பண்றாங்க, ஏன்னா அதுதான் அவங்க பாலிடிக்ஸ். ஆனா செயல்பாடுகள்னு பார்த்தோம்னா பாஜக எதிராக திமுக பெருசா எதுவும் செய்யல. அதே மாதிரி பாஜகவும் திமுகவுக்கு எதிராக பெருசா எதுவும் செய்யல, எதுவும் பெருசா நடக்கல. சோ காங்கிரஸுக்கு ஏதோ சிக்னல் போயிருக்கு, இங்க சிக்கல் இருக்கு, இவங்க அந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. 26ல நம்மளை யூஸ் பண்ணிட்டு அந்த சைடு இவங்க ஜம்ப் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ ஒண்ணு அந்த சைடு அவங்க ஜம்ப் பண்றாங்கன்னா அதுக்கு நம்ம கேட்ட போடணும். திமுக ஹிந்துக்களுக்கு எதிரான ஒரு கட்சி. சோ அப்ப அப்படி ப்ரொஜெக்ட் பண்ணா என்ன ஆகும்? ஹிந்துக்களுக்கு ஆதரவு அளிக்கக்கூடிய பாஜக எப்படி இவங்க கூட கூட்டணி வைக்கலாம் அப்படின்ற ஒரு தடையை நீங்க கிரியேட் பண்ண முடியும். அதே மாதிரி ஹிந்தி மொழிக்கு எதிரான ஒரு கட்சி, சோ ஹிந்தி மொழிக்கு எதிரான ஒரு கட்சியோட எப்படி பாஜக கூட்டணி வைக்க முடியும் இப்படின்ற ஒரு தடைகளை போடலாம். இப்போ திமுக நீங்க என்ன சொல்றீங்கன்னா திமுக மத்தியில அதிகாரத்துல இருக்கணும் அப்படின்றதுக்காக சில யுக்திகளை இப்ப கையாளுவாங்க அப்படின்ற. கடைசி அவங்க எப்ப பவர்ல இருந்தாங்க? ஆமா, அவங்க முன்னாடி ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா, யூபிஐ கவர்மெண்ட்ல தான் அவங்க இருந்தாங்க 1 and 2. ஆமா, அதன் பிறகு அவங்க இல்ல. அதன் பிறகு 3 தடவை பிஜேபி வந்துட்டாங்க. ஸோ திமுகவால வர முடியல. ஆனா அங்க ஆசைப்பட்டுக்கிட்டு பிஜேபி கூட போனோம் அப்படின்னா தமிழ்நாட்டை அவங்க கைவிட வேண்டியது இருக்குல்ல. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஆன்டி பிஜேபியா இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது திமுகவை இங்க தோல்வியடைய வைப்பாங்க இல்லையா? ஸோ அதை கணக்கு பண்ண மாட்டாங்களா? பொலிட்டிக்ஸ் எப்பவுமே ஒரே மாதிரி சமநிலையில போய்கிட்டே இருக்காது. ஒரு காலத்துல காங்கிரஸ் பார்ட்டி பெரிய எதிரியா இருந்தாங்க. அப்புறம் காங்கிரஸ் பார்ட்டி எப்ப தமிழ்நாட்டுக்கு எதிரி இல்லைன்ற சூழலா மாறுது? பிஜேபி வளர்ந்த பிறகு, காங்கிரஸ் பார்ட்டி வீக் ஆனதுக்கு அப்புறம். சரி, சோ காங்கிரஸ் பார்ட்டி பீக்ல இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி தமிழ்நாட்டுக்கு பெரிய எதிரியா இருக்காங்க. திமுகவுக்கும் அப்பதான் அவங்க பெரிய எதிரியா இருக்காங்க. காங்கிரஸ் பார்ட்டியோட கிராஃப் இப்படி சேரும்போது திமுகவோட தோஸ்த் ஆயிட்டாங்க அவங்க. அதே இது இங்கேயும் அப்ளை ஆகும். பிஜேபி பவர்ல இருக்க வரைக்கும் தான் திமுகவோட எதிரி. பிஜேபி வீக் ஆயிட்டாங்கன்னா திமுகவோட தோஸ்த். இதுக்கு முன்னாடி அதான் நடந்திருக்கு. இதுக்கு முன்னாடியும் பாஜக ஹிந்துத்துவ கட்சி தான். யார் அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கும் போதும் பாஜக ஹிந்துத்துவ கட்சி தான். ஐடியாலஜி இங்க பிரச்சனை கிடையாது. ஆனா அப்ப பாஜக வீக்கா இருந்தது, திமுகவோட தேவை பாஜகவுக்கு இருந்தது, அப்ப தோஸ்த். இதுதான் பொலிட்டிக்ஸ். சோ நாளைக்கு அதே மாதிரியான சூழல் ஏற்பட்டா பாஜகவும் யோசிக்க மாட்டாங்க, திமுகவும் யோசிக்க மாட்டாங்க. 2 பேருக்கும் என்ன தேவை இருக்கு? நான் சொன்ன மாதிரி பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் எல்லாத்துக்குமே பவர் தான் தேவை. காங்கிரஸ் பார்ட்டிக்கும் அப்படிதான், அதிமுகவுக்கும் அப்படிதான், பிஜேபிக்கும் அப்படிதான், அது ஓகே, டிஎம்கேக்கும் அப்படிதான். மக்கள் ஏத்துப்பாங்களா? அதை டக்குன்னு இந்த ஷிஃப்ட் நடக்கும்போது மக்கள் ஏத்து. இதை நான் சொல்றதே எதுக்காகனா, மக்கள் எப்படி இப்ப காங்கிரஸ் ஏத்துக்கிறாங்க? இன்னைக்கு காங்கிரஸ் நம்ம எதிரி இல்லைங்க, வீக்கான ஒரு பார்ட்டி ஆயிட்டாங்க அப்படின்ற மாதிரி தானே. சோ காங்கிரஸ் பார்ட்டி ஸ்ட்ராங்கா இருக்கும் போது நம்ம பார்த்த விதம் வேற, காங்கிரஸ் பார்ட்டி வீக்கா இருக்கும்போது நம்ம காங்கிரஸ் பார்ட்டியை பாக்குற விதம் வேற. ஓகே, இப்போ பொலிட்டிக்ஸ் அதனால நான் சொல்றது என்னன்னா இவால்வ் ஆகும். எப்பவுமே அரசியல்ல ஒரே எதிரி பெர்மனண்டா இருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ரிப்பப்ளிகன் பார்ட்டி, டெமோக்ராட்டிக் பார்ட்டி எடுத்தீங்கன்னா அவங்களோட கேரக்டர் ஓவர் தி இயர்ஸ் பயங்கரமா டிராஸ்டிக்கா ஷிஃப்ட் ஆகும். ஒரு 20 இயர்ஸ்க்கு ஒருக்கா பாத்தீங்கன்னா கேரக்டர் மாறிக்கிட்டே இருக்கும்.
சரி, ஓகே. இப்போ வீக் ஆயிட்டுவாங்க பிஜேபி வீக்கான பிறகு டிஎம்கே அவங்களோட கூட்டணி வைப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. ஆனா இப்போ டிஎம்கே வந்து ஒரு பெரிய எதிரியை காட்டி தான் வந்து மக்களை போலரைஸ் பண்றாங்க. பிஜேபி வந்துடும் ஒரு பெரிய எதிரி, அந்த பெரிய எதிரியை எதிர்க்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு ஹீரோ நான் தான் அப்படின்ற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷன் பண்றாங்க. இப்போ யார் அதன் பிறகு எதிரியா காட்டுவாங்க? நான் ஹீரோ அப்படின்னா ஒரு வில்ல இருக்கணும்ல, அந்த யார் அந்த வில்ல? புது புது ஃபோர்ஸஸ் எமர்ஜ் ஆவாங்க. இப்ப காங்கிரஸ் பவர்ஃபுல்லா இருக்கும்போது காங்கிரஸ் பார்ட்டி எதிரி, நாங்க தான் ஹீரோ, தமிழ்நாட்டோட நலன்களை நாங்க தான் டிஃபெண்ட் பண்றோம். அதே மாதிரி பிஜேபி பவர்ஃபுல்லா இருக்கும்போது பிஜேபி எதிரி, நாங்க தான் டிஃபெண்ட் பண்றோம். அப்புறம் காங்கிரஸ் வீக் ஆகும்போது என்ன பண்ணாங்க, அவங்களோடய சேர்ந்துட்டாங்க. ஸோ அந்த பாயிண்ட்ல பாத்தீங்கன்னா ரீஜனல் பாலிடிக்ஸ் அவங்க பிளே பண்ண ஆரம்பிச்சாங்க. பெருசா அவங்க ஸ்டேட் வர்சஸ் சென்டர்ன்ற அந்த அரசியல பெருசா கையில் எடுக்கல. ஸோ இந்த ஷிஃப்ட் பார்த்தோம்னா அரசியல்ல எப்பவுமே நடக்கும். நீங்க சொன்ன அந்த எதிரி ஹீரோ கணக்கு இருக்குல்ல, அது இப்போ யூஸ்வலா பொலிட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு அஜெண்டா ஒரு எலெக்ஷன் நல்லா செல் ஆகும். 2G இஷ்யூவை கொண்டு வந்தாங்க காங்கிரஸ் பீரியட்ல, ஓகேவா? நம்பர்லாம் காட்டினாங்க, இந்த நிறைய 0 போட்டு நம்பர் காட்டினாங்க. அப்ப அது பயங்கர ஷாக்கிங்கா இருந்தது. இப்ப திரும்பவும் அதே முயற்சி பண்றாங்க சில நேரங்கள்ல. இப்படிப்பட்ட ஊழல் நடந்துச்சு, நம்பர்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து பாக்குறாங்க பத்திரிகைகள். ஆனா அதே தாக்கத்தை ஏற்படுத்தல. அது காரணம் என்னன்னா, ஒரு எலெக்ஷன்ல ஒரு இஷ்யூ பிரைமரியான ஒரு டிரைவிங் ஃபோர்ஸா இருக்கலாம், போஃபர்ஸா இருக்கலாம், இதுவா இருக்கலாம். ஆனா நீங்க திரும்பவும் அதே ஸ்டைல்ல நீங்க திரும்பவும் கொண்டு போக முடியாது. சோ நீங்க ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் மாத்தி மாத்தி ஸ்ட்ராட்டஜிஸை மாத்தணும், புது புது எதிரிகளை கிரியேட் பண்ணணும், புது புது நரேட்டிவை செட் பண்ணணும். இதுல திமுகவை பொறுத்தளவுல இந்த 10 வருஷம் அவங்க பாஜகவை காட்டி வண்டியை ஓட்டுனதே பெருசு. அவங்களுக்கு 2019ல திமுகவுக்கு கிடைச்ச அந்த ஆதரவு இருக்கு பாருங்க, ஆதரவும் வரவேற்பும், அது 24ல இருக்காது. 24ல அவங்களுக்கு ஏன் இருக்குன்னா, பாஜக தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க, அதிமுக தனியா கண்டெஸ்ட் பண்ணாங்க, ஓட்டெல்லாம் உடையுது, இதெல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அதை தாண்டி இந்த பொலிட்டிக்ஸுக்கான வேல்யூ கம்மியாகுது. அதுவும் இல்லாம இப்ப ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. அதுவும் இல்லாம மக்கள் இப்ப உங்களை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நீங்க பாஜக எதிர எதுவும் பண்ணல. சோ நேத்து நீங்க பாஜக எதிர்ப்பு பேசுனீங்கல்ல, அதே அந்த நேத்து நீங்க பாஜக எதிர்ப்பு பேசும்போது அது கிரியேட் பண்ண இம்பாக்ட் இருக்கு பாருங்க, அதை இன்னைக்கு நீங்க கிரியேட் பண்ண முடியாது. சோ அதோட ரிசல்ட் கம்மியாயிட்டே இருக்கும். அப்ப நீங்க புது எதிரி, புது நரேட்டிவ் எல்லாம் கிரியேட் பண்ண வேண்டிய தேவைக்கு தள்ளப்படுவீங்க நீங்க. சோ நீங்க அந்த பழைய கதையே பேசி வண்டியை ஓட்டிட்டு இருக்க முடியாது. சோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் இருக்கும்போது இதெல்லாம் புறசூழல், இதெல்லாம் நான் பாக்குறேன். நான் இந்த கன்க்ளூஷனுக்கு வந்ததுக்கான காரணம் என்னன்னா, திமுகவோட செயல்பாடுகள் பார்க்கும்போது நார்த்தை ரொம்ப ஃபோக்கஸ் பண்றாங்க. அவங்க நார்த்ல நம்ம எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணப்படுறோம்ன்றத ரொம்ப கவனமா பாக்குறாங்க திமுக. நார்த்ல அவங்க ஏத்துப்பாங்களா? அவங்கள நார்த்ல ஏத்துக்க வேண்டாம் திமுகவை, பாஜகவோட அவங்க கூட்டணி வச்சு அதை ஏத்துக்கணும். திமுகவை ஏத்துக்கிட்டு ஓட்டு போடணும்னு அவசியம் இல்லை. ஆனா திமுகவோட கூட்டணி வச்சா பாஜகவுக்கு பெரிய டேமேஜ் ஏற்படக்கூடாது. அந்த அளவுக்கு திமுகவோட இமேஜை கொஞ்சம் லைட்டா மாத்திக்கணும். நாங்களும் எல்லாருக்குமான கட்சி தான் அப்படின்ற மாதிரி இந்த இமேஜ் ரீபில்டிங் எல்லாம் நிறைய கட்சிகள் அசால்ட்டா பண்ணிருக்காங்க. திமுக இதுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சிவசேனா நம்ம பார்த்தோம், தேவைப்படும் போது அக்ரெசிவான மராத்தி கட்சியா இருந்திருப்பாங்க. அப்புறம் அதுக்கான தேவை இல்லை அப்படின்ற போது நாங்க ஒரு ஹிந்துத்துவ பார்ட்டி தான் அப்படின்னு லைட்டா மாறிப்பாங்க. இப்ப பாத்தீங்கன்னா திருப்பி மராத்தி உரிமைகள் எல்லாம் பயங்கரமா பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒரு ஃபேக்ஷன், யாரு உத்தவ் தாக்கரே, ராஜ் தாக்கரே எல்லாம் பயங்கர அக்ரெசிவா இருக்கிறாங்க. இது இவால்வ் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். அரசியல் ஸ்டாக்னண்டா அப்படியே போகாது. புது புது எதிரிகளை உருவாக்குவாங்க, இந்த விஷயங்கள் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அந்த வகையில நேஷனல் ஆம்பிஷன் 100% திமுகவுக்கு இருக்கு. அதனாலதான் அவங்க ஸ்டாலின் அவர்களை பயங்கரமா ப்ரொஜெக்ட் பண்றாங்க. திமுக பயங்கரமான growth ஓரியன்டட் பார்ட்டி அப்படின்ற மாதிரியான இமேஜ். திமுகன்றது ஒரு ஹிந்து விரோத, ஹிந்தி எதிர்ப்பு கட்சி எல்லாம் கிடையாது. இவங்க ஒரு growth ஓரியன்டட் பார்ட்டி, வளர்ச்சியை மையமா வச்சு கட்சியை நகர்த்தக்கூடியவங்க அப்படின்ற இமேஜை திமுகவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதெல்லாம் கொடுக்கும்போது திமுக பாஜக கூட்டணி நாளைக்கு அமைஞ்சதுன்னா நார்த் இந்தியன்ஸுக்கு அதை ஜீரணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ரைட்டு, சரி, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு விழுங்குறதுக்கு, பட் ரொம்ப ஒன்றும் கஷ்டமா இல்லைன்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அவங்க இமேஜ் ரீபில்டிங்ல, ரீபிராண்டிங்ல அவங்க ஈடுபட்டு இருக்காங்க. இதெல்லாம் நடக்குதுன்னா காங்கிரஸ் பார்ட்டி வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. காங்கிரஸ் பார்ட்டி எப்பவுமே அடிச்சோ பிடிச்சோன்னு அவங்க எதையும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா நான் ஏற்கனவே பேசியிருக்கேன், அந்த கட்சி ஸ்லோவா மூவ் ஆகக்கூடிய கட்சி. ஒவ்வொரு விஷயத்தையும் செய்யணும்னா குயிக்கா தட்டுப்புட்டுலாம் எதுவும் பண்ணிட முடியாது. இப்ப என்டிகே மாதிரி ஒரு கட்சி இருக்குன்னு வச்சுப்போம், குயிக்கா பட்டுன்னு சீமான் நினைச்சாருன்னா படால்னு நடக்கும். காங்கிரஸ் அப்படி கிடையாது. காங்கிரஸ் பார்ட்டியை பொறுத்தளவுல நிறைய லீவர்ஸ் இருக்கும். இதை பிடிச்சிருக்கணும், அதை பிடிச்சிருக்கணும், நிறைய கியர்லாம் போட்டு எடுத்து அந்த வண்டியை நீங்க நகர்த்த முடியும். ஸோ அந்த வண்டி இவ்வளவு தூரம் அக்ரெசிவா நகர்ந்து வந்திருக்குன்னா ஒரு வருஷமா நிறைய வேலைகள் நடந்திருக்கும் பேக்ரவுண்ட்ல. அதெல்லாம் செஞ்சு முடிச்சு எடுத்து சரியா எதுவும் நடக்கல.
அப்படின்ற சூழல் வரும்போது இப்ப அக்ரெசிவா இறங்குறாங்க. ஒண்ணு பாஜகவோட திமுக நெருங்க முயற்சி பண்றாங்க, அதுக்கு கேட்டப்படுவோம். ரெண்டாவது அப்படி அவங்க போறாங்கன்னா போயிட்டு போட்டோம். ரெண்டாவது செகண்ட் கேம் பிளான் என்ன, எனக்கும் இந்த எலெக்ஷனுக்கு திமுக தேவை, திமுகவுக்கும் இந்த எலெக்ஷன்ல எனக்கு காங்கிரஸ் தேவை. அப்ப அந்த சர்வீஸுக்கு ஏத்த ஷேரை நான் வாங்கிக்கணும். சீட்ஸா இருக்கட்டும், அதிகாரமா இருக்கட்டும், ஃப்ரீயா கொடுக்க போறது கிடையாது. 29ல நம்ம சேர்ந்து பயணிப்போம் அப்படின்ற கேரண்டி உத்தரவாதம் இருந்தா நம்ம இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, இதுக்கு முன்னாடி நாங்க விட்டு கொடுத்த மாதிரி இப்ப விட்டு கொடுக்கலாம், ஒண்ணுக்கு அவ்வளவு இல்லைங்க. 26 ஒண்ணு அவ்வளவு இல்லை. ஆனா இல்லைன்ற பட்சத்துல ஃப்ரீயா உங்களுக்கு எதுவும் பண்ணி கொடுக்க மாட்டோம். ஓகே, முடிஞ்ச அளவுக்கு உங்ககிட்ட இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவோம். நாளைக்கு நீங்க எங்களை சார்ந்து இருக்கிற மாதிரியான சூழலாம் கிரியேட் பண்ணுவோம். அதுக்கு இஷ்டம் இருந்தா சேர்ந்துருக்கலாம், இஷ்டம் இருந்தா சேர்ந்துக்கலாம். பாஜக வச்சு அரசியல் பண்ணுன்ற விருப்பம் இருந்தா கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்ற இடத்துக்கு அவங்க இன்னைக்கு திமுகவை தள்ளுறாங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பார்க்கும்போதே காங்கிரஸ் எவ்வளவு புத்திசாலித்தனமா செயல்படுறாங்கன்னு தான் பாக்குறேன். அவங்க இங்க லோக்கல் தமிழ்நாடு இஷ்யூஸே பேசல. ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட்டுமே அவங்க பேசுறது என்னன்னா நார்த் இந்தியாவை தான் அவங்க ஃபோக்கஸ் பண்றாங்க. ஸோ இவங்க அந்த பக்கம் போயிடக்கூடாதுன்றத கேர்ஃபுல்லா அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட். மூணாவது இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ்லாம் இருக்கு. மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் ஆளும் கட்சிக்கு எதிராக உள்ள மனநிலை முன்னெப்போதையும் விட காங்கிரஸின் வளர்ச்சியை நிச்சயமாக பாதிக்கும். ஸோ பெரிய ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு அப்படின்ற ஒரு பாயிண்டையும் சொல்றாங்க. 4வது பாயிண்ட், ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர, இதான் முக்கியமான பாயிண்ட், ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர மற்ற அனைத்து மட்ட காங்கிரஸ் கட்சியினரும் அவமானத்தின் காரணமாக திமுக கூட்டணியிலிருந்து வெளியேற விரும்புகின்றனர். சோ ஒரு சில மூத்த தலைவர்களை தவிர மற்ற அனைத்து மட்ட காங்கிரஸ் கட்சியினரும் அவமானத்தின் காரணமாக திமுக கட்சியிலிருந்து வெளியேற விரும்புகின்றனர். இதுதான் காங்கிரஸ் பார்ட்டியோட ட்ரேட்மார்க். காங்கிரஸ் பார்ட்டி என்ன செய்தாலும் அவங்க கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய உட்கட்சி மோதல் இருக்கு பாருங்க, அது லைட்டாவது வெளிப்படும். இங்க ஒரு சில மூத்த தலைவர்களுக்கு ஒரு பஞ்ச் வைக்கிறாங்க. அந்த மூத்த தலைவர்கள் யாருன்னு நமக்கும் தெரியும், அவங்க பேரை நம்ம சொல்ல வேண்டாம். சோ இங்க தமிழ்நாட்டை பொறுத்தளவுல காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாருக்குமே திமுகவோட கூட்டணியை முறிக்கணும் அப்படின்ற விருப்பம் தான். எங்களுக்கு இது ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்ற விஷயத்த சொல்றாங்க. ஆனா ஒரு சில மூத்த தலைவர்கள் மட்டும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. இதை போட்டுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. இங்க இருக்கிற எல்லா நிர்வாகிகளுக்கும் கூட்டணி பிடிக்கலன்னு தான் நார்மலா சொல்லுவாங்க. ஆனா இங்கேயும் பாருங்க அவங்களோட அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸை கொண்டு வராங்க. அதாவது அந்த மூத்த தலைவர்கள் உங்ககிட்ட வந்து இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க, அது நீங்க கேட்காதீங்க அப்படின்றாங்க. கேட்காதீங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இன்னும் கொஞ்சம் டீப்பா பார்த்தா இன்னும் கொஞ்சம் கூட ஒரு காரமான விஷயத்தையும் பண்ணிருக்காங்க. அவமானம் காரணமாகன்னு போட்டிருக்காங்க. அப்ப அவமானம் காரணமாக இவங்கெல்லாம் திமுக விட்டு வெளியேறணும்னு முடிவு பண்றாங்கன்னா அவங்களுக்கு அப்ப அந்த அவமானம்லாம் இல்லைன்னு அர்த்தம். அது சைலண்டா கொஞ்சம் இன்னும் காரமான ஒரு பஞ்ச் தான். ஸோ இதையும் அவங்க பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்தோம்னா முக்கியமான காரணங்கள் ஏன் நம்ம திமுக விட்டு வெளியேறணும். ஆன்டி இன்கம்பன்சி அதிகமா இருக்குன்னு சொல்றாங்கல்ல, அது கூட நான் எப்படி பாக்குறேன்னா 4.5 years கழிச்சு தான் உங்களுக்கு தெரியுதா ஆன்டி இன்கம்பன்சி எதனால அதிகமாகும்? ஆட்சி சரியா இல்லைன்னா அப்ப நீங்க என்ன பண்ணிருந்தீங்க? ஸோ உஷாரா பாருங்க. அதெல்லாம் 3வது பாயிண்ட்ல வச்சிருக்காங்க. அவங்க ஃபர்ஸ்ட் ஹிந்துத்வா, ஹிந்தி இதெல்லாம் பேசிட்டு அதுக்கப்புறம் மெதுவா ஆன்டி இன்கம்பன்சியை பத்தி ஒரு 4 லைன் தான். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள மூத்த தலைவர்களுக்கு ஒரு பஞ்சு, அதுக்கப்புறம் இன்னொரு பாயிண்ட் இருக்கு. ஸோ ஆன்டி இன்கம்பன்சி நிஜமாவே ஒரு பிரச்சனையா இருக்குன்னா கவர்மெண்ட் சரியா நடக்கலன்னு அர்த்தம். அப்ப நீங்க அதை ஃபர்ஸ்டே அட்ரஸ் பண்ணி இருந்திருக்கணும். அதெல்லாம் பண்ணல நீங்க. இப்போ ரீசெண்டா ஊட்டிக்கு வந்தார் ராகுல் காந்தி அவர்கள். ஆனா ஸ்டாலின் அவர்களையோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களையோ வேற யாரையுமே அவரு மீட் பண்ணாம கிளம்பி போயிட்டாரு. இவங்களும் போயிட்டு யாரையும் மீட் பண்ணலாம். ஏன்னா எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்கு, இன்னும் 2 மாசத்துல எலெக்ஷன். ராகுல் வராரு, ராகுல் வந்துமே வந்து திமுக தலைவர்களை மீட் பண்ணாம அவர் போறாரு, இவங்களும் போயிட்டு மீட் பண்ணல. ஸோ இதெல்லாமே உறுதிப்படுத்துதோ இந்த பிரச்சனைக்கான? எனக்கு என்னமோ சீரியஸான பிரச்சனை இருக்குங்க. நீங்க சொன்ன மாதிரி இதெல்லாம் காட்டக்கூடிய விஷயம் என்னன்னா சீரியஸான பிரச்சனை இருக்குன்றதுதான் இது காட்டுது. ஏன்னா திமுக சோசியல் சர்வீஸுக்காக இருக்கக்கூடிய அமைப்பு கிடையாது, இங்க இருக்கக்கூடிய என்ஜிஓ கிடையாது. இது எல்லா கட்சிகளுக்கும் பொருந்தும். அதிகாரத்துக்காக போட்டி போடக்கூடிய ஒரு கட்சி, ஒரு சின்ன ஒரு வாய்ப்பு, ஒரு சின்ன ஒரு டோர் அப்படி திறக்கிற மாதிரி தெரிஞ்சாலும் அதை யூஸ் பண்றதுக்கு தயங்க மாட்டாங்க. ஸோ 29ல ஒரு சின்ன டோர் லைட்டா ஓப்பன் ஆகுறது அவங்களுக்கு தெரியுது, அதனால அதை டார்கெட் பண்றாங்க. அந்த டோர் ஓப்பன் ஆகணும்னு வச்சுப்போம், பிஜேபியை ஸ்வீப் பண்றாங்கன்னு வச்சுப்போமே, இழக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, திரும்ப இங்க வந்து சேருங்க. காங்கிரஸ் பார்ட்டி என்ன முடியாது நான் சொல்ல போறாங்க, கூலா இங்க வந்துருங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. காங்கிரஸ் பார்ட்டி இப்படிதான் இருக்க போறாங்க, இங்கதான் இருக்க போறாங்க.
ஸோ அதனால திமுகவுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜியால இழக்கிறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறாங்க. ஒரு டோர் லைட்டா ஓப்பன் ஆகுது, ஒரு சின்ன வெளிச்சம் அவங்களுக்கு தெரியுது. நம்ம பல ஆண்டுகளா அதிகாரத்தை ருசிக்காம நம்ம இருக்கோம். 2014 இருந்து நம்ம கிட்ட பவர் இல்லை. ஸோ தெரியுது, ஒரு ஒரு ட்ரை பண்ணுவோமே, ஒரு சின்ன ஒரு முயற்சி எடுப்புமே அப்படின்னு அவங்க பாக்குறாங்க. காங்கிரஸால அது அந்த இடத்துக்கு போக முடியாது, பிஜேபியால தான் இப்போதைக்கு போக முடியும். ஆமா, அது நம்மளை அகாமடேட் பண்ணி அங்க போறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. இப்ப தனியா இருந்தாங்கன்னா தனியாவே மெஜாரிட்டி கிடைச்சிடும்னா தேவையே இருக்காது. ஸோ இப்போ அதெல்லாம் சேரும்போது ரைட், ஒரு ரிஸ்க் எடுக்கலாம்னு திமுகவும் பாக்குறாங்க. திமுக வந்து ரிஸ்க் கிடையாது, இது பிராக்டிகலா இப்படிதான் பொலிட்டிக்ஸ் ஓப்பன் ஆகும். திமுக இடத்துல வேற கட்சி இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாங்க. ஸோ பிராக்டிகலா அரசியல்வாதிகள் என்ன செய்வாங்களோ அதை தான் திமுக பண்றாங்க. ரெண்டாவது, தாவேகா கூட்டணியில் ஏன் இணைய வேண்டும் அப்படின்னு சில பாயிண்ட்ஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுவும் முக்கியமான விஷயம் தான். பட் இந்த பாயிண்ட்ஸை பொறுத்தளவுல இதை பத்தி நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பேச வேண்டாம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சமீபத்துல கருத்து கணிப்பு முடிவுகள்லாம் வந்திருக்கு, அதை வச்சு பார்க்கும்போது தாவேகாவுக்கு நல்ல சப்போர்ட் இருக்கும் மாதிரி தெரியுதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்றாங்க. அப்புறம் இந்த மாதிரி வேற சில பாயிண்ட்ஸ் யூஸ்வலா சொல்றதுதான். கருத்து கணிப்பு முடிவுகள் காட்டக்கூடியது என்னன்னா, தாவேகா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, நிறைய ஓட்ஸ் இருக்கு. ரெண்டாவது, தாவேகாவோட நம்ம சேர்ந்தோம்னா நம்ம கட்சியை கிரவுண்ட் லெவல்ல கட்டி அமைச்சிடலாம் அப்படின்ற சில பாயிண்ட்ஸ் எல்லாம். இப்போ ஒண்ணு என்னன்னா, நீங்க தாவேகாவோட போனீங்கன்னா உங்களுக்கு பவர் கிடைக்காது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்ப இந்த லெட்டர் எழுதின அந்த கட்சி நிர்வாகிகள் எல்லாத்துக்குமே பவர் தான் ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. அது வேணும்னா திமுகவோட தான் போகணும். ஆனா இப்ப அதுக்கே பிரச்சனை வரும்போது தான் நீங்க தாவேகா கூட போறீங்க. சோ தாவேகா உங்களுக்கு பவரை டெலிவர் பண்ணாது, அது ஒண்ணு. ரெண்டாவது, நான் இன்னொன்னு கிளியரா சொல்றேன், அதிமுகவும் பாஜகவும் தாவேகாவோட கூட்டணி வைக்க முயற்சி பண்ணும்போது தாவேகா என்ன பண்ணுச்சு? வேணான்னாங்க. ஆமா, சைலண்டா இருக்க வேண்டிய நேரத்தை சைலண்டா இருந்துட்டு முடிஞ்சது, பிரச்சனை எல்லாம் தாவேகாவுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் டோரம் மூடிட்டாங்க. சோ அதிமுகவும் பாஜகவும் ஏமாற்றப்பட்டாங்க. இப்ப தாவேகாவுக்கு நிஜமாவே கூட்டணி வைக்க வேண்டிய தேவை இருக்குன்னே வச்சுப்போம். அப்ப அதிமுக பாஜகவோட போனா இன்னும் பெட்டர் ஆப்ஷன்ல, கூட்டணி வைக்கிறதுன்னு ஆகி போயாச்சு. அப்ப அதிமுகவும் பாஜகவும் திமுக எதிர்ப்பாளர்கள், தாவேகாவும் திமுக எதிர்ப்பு தான். அவங்களோட அலைன்ஸ் வைக்கிறது தானே ப்ராப்பரா இருக்கும். கூட்டணி வைக்கிறதுன்னு ஆகி போயாச்சு, அவங்க காங்கிரஸோட போறதுக்கு தேவையில்லை தாவேகாவுக்கு. அதுக்கு பேசாம அதிமுகவுடைய பேரலாம், பவரை என்ஜாய் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அவங்களோட திமுக எதிர்ப்பு அரசியலும் நல்லா ஜெல் ஆகி போகும். சோ அதனால தாவேகா அந்த பக்கமே போக ரெடியா இல்லைன்னா காங்கிரஸ் கூட அவங்க போக மாட்டாங்க. இதையும் காங்கிரஸ் புரிஞ்சுக்கும், அது தெரியும் நினைக்கிறேன் அவங்களுக்கு. ஏன்னா அவங்கள பொறுத்தளவுல இப்ப தாவேகாவோட சேர்ந்து போறதை விட திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தணுன்றதான் காங்கிரஸோட அஜெண்டாவா இருக்கும்னு நான் நம்புறேன். அதனாலதான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். கரெக்டா எங்க அடிக்கணுமோ அங்க அடிக்கிறாங்க அவங்க. நாங்க ஒரு ஒரு ப்ரோக்ரசிவான growth ஓரியன்டட் பார்ட்டின்ற இமேஜை திமுக கட்ட முயற்சி பண்றாங்க, அதை இவங்க உடைக்கிறாங்க நேஷனல் லெவல்ல. ஸோ அதனால நம்ம ஸ்டார்டிங்ல பேசும்போது தாவேகா ஏன் பாஜக அதிமுகவோட போக மாட்டாங்க அப்படின்றத நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். அப்ப ரொம்ப ஸ்ட்ராங்கா சொன்னோம், கண்டிப்பா தாவேகா பாஜகவோட போகாது, அதிமுகவோடையும் போகாதுன்னு சொன்னோம். ஆனா அதிமுக தலைவர்களும் முயற்சி பண்ணாங்க, பாஜக தலைவர்களும் முயற்சி பண்ணாங்க. விஜய பயங்கரமா விமர்சிச்ச பாஜக தலைவர்களும் விஜயை சப்போர்ட் பண்ணாங்க. ஆனா நம்ம ஸ்ட்ராங்கா சொன்னோம். அதுக்கான காரணம் என்னன்னா, விஜய் ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப வரைக்கும் திமுகவுக்கு பாதிப்பு ஏற்படுத்தக்கூடிய எந்த விஷயத்தையும் பண்ணல. அதனால அந்த அலைன்ஸுக்கு போனா திமுகவுக்கு 100% பாதிப்பு ஏற்படும். சோ விஜய் கேர்ஃபுல்லா இருக்கு அதுல, அதனால போக மாட்டாருன்னு நான் சாலிடா அப்ப சொன்னேன். அது இங்கேயும் அப்ளை ஆகும். காங்கிரஸோடய விஜய் போக மாட்டார். ஓகே, காங்கிரஸ் நினைக்கிறது பகல் கனவு, தாவேகாவோட காங்கிரஸுக்கு போக முடியாது. அப்படி தாவேகா கூட்டணிக்கு ஓப்பனா இருக்கும் பட்சத்துல காங்கிரஸை விட அங்கேயே போய் சேர்ந்துடலாம். அங்க பிஜேபி இருக்காங்கல்ல, இருக்கட்டும். என்ன தாவேகா தொண்டர்கள் உடனே கோச்சுப்பாங்களா? ஆனா அதை விட காங்கிரஸ் கூட போறது அவங்களுக்கு ஈஸி இல்ல, கொள்கை எதிரின்னு சொன்னாங்க. சோ அங்க போறதை விட இங்க போனா ஒரு காயில 2 மாங்க அடிக்கும். இப்ப நீங்க கூட்டணிக்குன்னு போறீங்கன்னா காம்ப்ரமைஸ் ஆகுது இல்ல. நீங்க மாற்றுக்கான கட்சி கிடையாது, ஒரு 150 வருஷ கட்சி அவங்க முதல்ல சுமக்குறீங்க. அதே மாதிரி கூட்டணின்னு போனா 2 சைடுமே ஒரு காம்ப்ரமைஸ் தான். காம்ப்ரமைஸ் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்க. அதிமுக பாஜகவோட போறீங்க, அந்த காம்ப்ரமைஸ் உங்களுக்கு என்ன ரிவார்டு கொடுக்கும்? இப்போ இல்ல முடிச்சுக்கலாம் அத. சோ இப்ப நீங்க காம்ப்ரமைஸுக்கு ரெடி ஆயிட்டீங்க. அதிமுக பாஜகவோட தாவேகா போச்சுன்னா தாவேகாவுக்கு என்ன கிடைக்கும்? சில சீட்ஸ் கிடைக்கும், 20-30 சீட் கிடைக்குமா? காங்கிரஸோட போன தாவேகாவுக்கு என்ன கிடைக்கும்?
ஒன்றும் கிடைக்காது. அப்புறம் எதுக்கு அங்க போகணும்? இப்போ ஒரு கல்ல ரெண்டு வாங்க. என்ன அப்படின்னா, திமுகவையும் டேமேஜ் பண்ணிட்டோம், அரசியல் எதிரியும் டேமேஜ் பண்ணிட்டோம், கொள்கை எதிரியும் காலி பண்ணிட்டோம். அது கொள்கை இருக்கு உங்களுக்குங்க. இவங்க சும்மா பேசிட்டு தான் இருக்காங்க. இவங்களுக்கு என்ன கொள்கை இருக்கு? இப்ப கொள்கை சார்ந்து ஒரு இயக்கத்தை நீங்க கட்டுறீங்கன்னா அதெல்லாம் ரைட்டு. இது ஒரு ப்ராப்பர் கமர்ஷியல் பார்ட்டி. இவங்களுக்கு எதுக்கு திமுகவை டேமேஜ் பண்ணுன்ற எண்ணம் கூட இருக்காதுங்க. இவங்க ஒரு பொலிட்டிக்ஸை கட்டமைக்கிறாங்க, அவ்வளவுதான். திமுகன்ற எதிரியை நீங்க பிக்ஸ் பண்ணீங்கன்னா எப்படி திமுக பாஜகன்ற எதிரியை பிக்ஸ் பண்றாங்களோ அதே மாதிரி தாவேகா திமுகன்ற ஒரு எதிரியை பிக்ஸ் பண்றாங்க. அப்படி பண்ணா எனக்கு ஓட்ஸ் வரும். அதிமுக வீக்கா இருக்காங்க, அதிமுகவோட ஓட்ஸ் நான் உடச்சு எடுத்துடலாம். இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே என்னன்னா, அதிமுகன்ற கட்சி இன்னைக்கு வீக்கா இருக்கு. ஜெயலலிதா இருந்தாங்கன்னா அதெல்லாம் நடந்திருக்காது. அதனாலதான் ஜெயலலிதா இருக்கும்போது இந்த மாதிரிலாம் யாரும் நடிகர்கள்லாம் மாற்றம் பண்ண போறேன்னா வரல. ஏன்னா அப்ப அதிமுக ஓட்ஸ் வந்து ஸ்ட்ராங் அவங்க கண்ட்ரோல்ல இருந்தது. இன்னைக்கு அது உடையறத பாக்குறாங்க, அதை இன்னும் நல்லா வாங்கலான்னு வராங்க. சோ திமுகவை டேமேஜ் பண்ணுன்றது நோக்கம் கிடையாது. நான் திமுகவை பலவீனப்படுத்துறதுக்காக நான் காங்கிரஸோட போயிட்டேன், சரி திமுக பலவீனம் ஆயிருச்சு, விஜய்க்கு என்ன கிடைக்கும்? அதுல விஜய்க்கு அதுல என்ன லாபம் இருக்கு? ஆட்சி கிடைக்கும். என்ன ஆட்சி கிடைக்கும்? நீங்க சீட் ஜெயிக்க முடியாது. காங்கிரஸோட சேர்ந்துட்டீங்க, ஒரு 20% ஓட்டு வாங்குறீங்கன்னு வச்சுப்போம், மைனாரிட்டி ஓட்ஸ் எல்லாம் பிரிச்சுட்டீங்கன்னு வச்சுப்போம், திமுக தோத்துருச்சுன்னு வச்சுப்போம், அதிமுக பாஜக பவருக்கு வந்துச்சுன்னு வச்சுப்போம், இதுல விஜய்க்கு என்ன லாபம் இருக்கு? இதுல இப்ப இருக்கிறத விட அப்போ கொஞ்சம் கூடுதல் லாபம் இருக்குல்ல. நீ அதுக்கப்புறம் 31ல அவர் வந்துருவான்னு பாக்குறீங்களா? அப்படி கிடையாது. இப்ப தனியா நின்னா என்ன, தனியாலும் தோக்கத்தான, தனியா தோக்கலாம். அதுக்கு வேற ஒரு அட்டெம்ப்ட் பண்ணி தோக்கலாம்ல. நான் தனியா நின்று தோத்தா திமுகவுக்கு லாபம் ஏற்படுத்தி கொடுத்து நீங்க தோப்பீங்க. அதுல ஒரு லாஜிக் இருக்கு. சோ இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பாருங்க. இன்னைக்கு ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. என்ன போட்டிருக்காங்க? பாஜக விஜயை டார்கெட் பண்ணுதுன்னு போட்டிருக்காங்க. திமுக இது வரைக்கும் விஜயை டார்கெட் பண்ணாங்களா? இல்ல. ஏதாவது ஒரு இடத்துல கரூர் மாதிரி சம்பவம் நடந்ததுக்கு அப்புறமும் திமுக விஜய்க்கு எதிராக அதுவும் பண்ணல. சினிமா இண்டஸ்ட்ரி ஃபுல்லா டிஎம்கே கண்ட்ரோல்ல இருந்தாலும் ஜனநாயகத்துக்கு எதிராக திமுக எதுவும் பண்ணல. திமுக வந்து பொலிட்டிக்கல் பவரை யூஸ் பண்ண கூட அவசியம் இல்லைங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கு பெரிய ஹோல்டு இருக்கு. அதை யூஸ் பண்ணி விஜய் கிரஷ் பண்ணலாம் அவங்க நினைச்சாங்கன்னா. அது கூட அவங்க பண்ணல. அங்க இருந்து டெல்லியில இருந்து வந்து இவரை நெருக்கணும். சோ அப்ப அங்கதான் விஷயம் இருக்கு. அதனால திமுகவுக்கு தெரியுது, திமுக ஒண்ணும் பண்ணாம வெயிட் பண்றாங்கன்னா விஜயால திமுகவுக்கு லாபம் இருக்கு. பாஜக உள்ள வந்து இந்த போட்டோல போட்டிருக்க மாதிரி நெருக்குறாங்கன்னா பாஜகவுக்கு இவரால பாதிப்பு இருக்கு. சோ அங்கதான் இருக்கு. சோ பழைய கதை ஓகே, அது பிரச்சனையே இல்லை. விஜய் தனித்து நின்னாருன்னா திமுகவுக்கு லாபம். அதுல ஒரு லாஜிக் இருக்கு. விஜய் பிலிம் இண்டஸ்ட்ரிக்காரரு. ஆனா விஜய் காங்கிரஸ் கூட போனாருன்னா விஜய்க்கும் லாபம் இல்லை, திமுகவுக்கும் லாபம் இல்லை. லாபம் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் தான். அந்த வேலை எதுக்கு விஜய் பார்க்கணும் சினிமா இண்டஸ்ட்ரியில் உட்காந்துட்டு? அதை அவர் பார்க்கறதுக்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப கம்மி. அவர் பாவம் விஜய் இப்போ வந்து எனக்கு தெரிஞ்ச அவர் ரொம்ப வருத்தத்துல தான் இருப்பார். இந்த மாதிரி ஒரு சிக்கல்ல மாட்டிருக்கோன்றது. அது மேபி இன்னொரு வீடியோல நம்ம பேசலாம். அவரு தேவையில்லாம இவ்வளவு பெரிய சிக்கல்ல வந்து நீ சிக்கிட்டு இருக்காரு. அதான் தனியா பேசுவோம். கண்டிப்பா என்ன நடக்குது, இன்னைக்கு என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டீங்க. நன்றி. நன்றி.